கும்ப ராசிக்காரர்களே, இந்த நிமிஷம் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையோட ஒரு பெரிய திருப்பு முனை ஆரம்பமாக போகுதுன்னு அர்த்தம். சமீப காலமாக எல்லாமே கை கெட்டின தூரத்தில் வருது, ஆனால் கடைசி நிமிஷத்தில் நழுவி போகுதேன்னு ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ளே இருக்கும். நீங்கள் மற்றவங்களுக்கு வழிகாட்டுவீங்க, ஆனால் உங்களுக்கே ஒரு வழி தெரியாமல் தவிச்சிருப்பீங்க. இது ஏதோ தற்செயலாக நடக்கிற தடை இல்லைங்க, இது உங்களுக்கான ஒரு பரீட்சை காலம். ஆனால் பயப்படாதீங்க. கும்பராசிக்கு அந்த தடைகளை உடைக்கிற சாவியை இன்னைக்கு இந்த வீடியோ மூலமாக கடவுள் உங்ககிட்ட கொடுக்க போகிறார். அந்த சாவி வேற எதுவும் இல்லை, உங்கள் குலதெய்வம் தான். உங்கள் வாழ்க்கையில் இப்போ இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலையை மனசில் நினச்சிக்கிட்டு குலதெய்வத்தோட பேரை கமெண்ட்டில் ஒரே ஒரு முறை எழுதுங்க. அந்த ஒரு வரி உங்கள் மனபாரத்தை பாதியாக குறைக்கும், இந்த பலன்களை பழிக்க வைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் நம்ம குடும்பத்தில் இணையலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போவே சேர்ந்துக்கோங்க. ஏன்னா உங்கள் முன்னேற்றத்திற்கான அந்த முக்கியமான ரகசியம் இங்கே தான் இருக்குது. வாழ்க்கையை மாற்ற போகிற இன்றைய கும்பராசி பலன்களுக்குள்ள போலாம் வாங்க. கும்ப ராசியில் பிறந்த அன்பு சொந்தங்களுக்கு எனது நெஞ்சார்ந்த வணக்கங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பல வருடங்களாக சொல்ல முடியாத வழிகளோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை இப்போது உங்களை தேடி வரப்போகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் வரக்கூடிய நாட்களில் உங்களின் தலையெழுத்து முற்றிலுமாக ஒரு பெரிய வெளிச்சத்தை நோக்கி பயணிக்கப் போகிறது என்றுதான் உறுதியாக சொல்ல வேண்டும். கடந்த பல வருடங்களாக நீங்கள் அனுபவித்த சொல்ல முடியாத மனவேதனைகள், நீங்கள் சந்தித்த மிகப்பெரிய அவமானங்கள் மற்றும் நீங்கள் யாருக்கும் தெரியாமல் தனியாக சிந்திய கண்ணீர் என அனைத்திற்கும் நிரந்தரமான ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் காலம் கணிந்துவிட்டது. ஒரே இரவில் அப்படி என்ன பெரிய அற்புதம் என் வாழ்வில் நடந்துவிடப் போகிறது? இத்தனை நாள் கஷ்டம் எப்படி ஒரு நொடியில் மாறும் என்று நீங்கள் உங்கள் மனதிற்குள் சந்தேகப்படலாம். ஆனால் அந்த ஒரு நாள் உங்கள் ஒட்டுமொத்த எதிர்கால வாழ்க்கையும் எப்படி ஒரு பிரம்மாண்டமான ராஜ பாதையை நோக்கி அழைத்து செல்லப் போகிறது என்பதை பற்றி தான் நாம் இப்பொழுது மிக விரிவாகவும் ஆழமாகவும் பார்க்க போகிறோம். முக்கியமாக உங்கள் மனதின் ஆழத்தில் பல காலமாக மறைத்து வைத்திருக்கும் அந்த நீண்ட நாள் கனவு எப்படி நனவாக போகிறது என்றும், அந்த கனவு எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் நிறைவேற வேண்டும் என்றால் நீங்கள் வேறு எந்த நபரிடமும் வாய் தவறி கூட பகிர்ந்து கொள்ளக்கூடாத அந்த 3 மிக முக்கியமான ரகசியங்கள் என்னென்ன என்பதை பற்றியும் நாம் மிக தெளிவாக பேசப்போகிறோம். நான் சொல்ல வரும் வார்த்தைகளை கொஞ்சமும் நகர்த்தாமல் முழுமையாக கவனமாக கேளுங்கள். அப்போதுதான் ஒவ்வொரு வார்த்தையின் ஆழமான அர்த்தமும் உங்களுக்கு தெளிவாக புரியும். கும்பராசியில் பிறந்தவர்களை பொறுத்தவரை நீங்கள் நியாயவான் என்று அழைக்கப்படும் சனி பகவானின் முழுமையான ஆதிக்கம் பெற்றவர்கள். இயற்கையிலேயே மிகவும் ஆழமான சிந்தனை கொண்டவர்கள் மற்றும் எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவர்களை விட வித்தியாசமாக சிந்திக்கும் அபார அறிவாற்றல் கொண்டவர்கள். யாருக்கு என்ன கஷ்டம் என்றாலும் ஓடி போய் உதவி செய்யும் ஒரு பரந்த மனப்பான்மை உங்களுக்கு உண்டு. நீங்கள் எப்போதுமே ஒரு பெரிய கூட்டத்திற்கு நடுவில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தனிமையை உணரும் ஒரு வித்தியாசமான குணம் கொண்டவர்கள். ஆனால் கடந்த சில வருடங்களாகவே உங்களுடைய நிலைமை மிகவும் மோசமான ஒரு இருண்ட காலகட்டமாகவே அமைந்திருந்தது. ஆம், ஜென்மசனியின் பிடியில் சிக்கி நீங்கள் சொல்ல முடியாத பல கஷ்டங்களை அனுபவித்து விட்டீர்கள். நீங்கள் எந்த காரியத்தை தொட்டாலும் அது பாதியிலேயே நின்று போயிருக்கும் அல்லது ஒரு பெரிய தடையை உங்களுக்கு பரிசாக கொடுத்திருக்கும். நீங்கள் யாருக்காவது மிகவும் நல்ல மனதோடு ஓடி போய் உதவி செய்ய போயிருப்பீர்கள். ஆனால் அதுவே கடைசியில் உங்களுக்கு ஒரு பெரிய பகையாகவோ அல்லது உங்கள் மீது விழும் வீண் பழி சொல்லாகவோ வந்து முடிந்திருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்கள் மற்றும் நீங்கள் மிகவும் அதிகமாக நம்பிய உறவுகள் கூட உங்களை முற்றிலும் தவறாக புரிந்து கொண்டு உங்களை நடுத்தெருவில் நிற்க வைத்துவிட்டு வெகு தூரம் விலகி சென்றிருப்பார்கள். பொருளாதார ரீதியாக சொல்ல முடியாத அளவிற்கு பெரிய சறுக்கல்களையும் கழுத்தை நெரிக்கும் கடன் தொல்லைகளையும் நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். எவ்வளவுதான் இரவும் பகலும் ஒரு இயந்திரம் போல் உழைத்தாலும் அதற்கான முறையான பலனோ அல்லது உங்கள் தியாகத்திற்கான மரியாதையோ உங்களுக்கு சிறிதளவு கூட கிடைத்திருக்காது. இந்த நிலைமைகள் எல்லாம் நினைத்து எத்தனையோ இரவுகள் நீங்கள் தலையணையில் கண்ணீர் வடித்திருப்பீர்கள். கடவுள் ஏன் இவ்வளவு நல்ல மனசு கொண்ட நமக்கு மட்டும் இவ்வளவு கொடிய சோதனைகளை கொடுக்கிறார் என்று பல முறை உங்கள் மனதிற்குள் நீங்கள் இரத்த கண்ணீர் வடித்திருப்பீர்கள். ஆனால் இனிமேல் நீங்கள் உங்கள் கடந்த கால கஷ்டங்களை நினைத்து ஒரு நிமிடம் கூட கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஜென்ம சனியின் பிடியில் நீங்கள் இருந்தாலும் தற்போது மாறிவரும் கிரக சூழல்கள் உங்கள் ராசிக்கு மிக பெரிய அளவில் ஒரு ஆறுதலாகவும் ஆதரவாகவும் அமையப் போகிறது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சாதாரணமான நாளாக கடந்து செல்ல போவதில்லை. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை அள்ளி கொடுக்க போகும் ஒரு அற்புதமான நாளாக இது மலரப்போகிறது. ஜோதிட சாஸ்திரத்தின்படி இனி வரக்கூடிய நாட்களில் குரு பகவானின் சுப பார்வை உங்கள் ராசியின் மீது முழுமையாக விழப்போகிறது. குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கிணங்க இந்த நாளிலிருந்து உங்கள் வாழ்வில் நீங்கள் கனவில் கூட நினைத்து பார்க்காத அளவிற்கு எண்ணற்ற நல்ல காரியங்கள் அடுத்தடுத்து வரிசையாக நடக்கத் தொடங்கும். நீண்ட நாட்களாக ஒரு நல்ல வேலை கிடைக்கவில்லையே என்று ஏங்கி தவித்தவர்களுக்கு அவர்கள் மனதிற்கு முழு திருப்தி அளிக்கும் வகையிலான ஒரு கௌரவமான வேலை அதிக சம்பளத்துடன் தானாகவே தேடி வரும். சொந்தமாக
சொந்தமாக வியாபாரம் செய்பவர்களுக்கு தொழிலில் இதுவரை இருந்த மந்த நிலை முற்றிலும் மாறி லாபம் பல மடங்கு பெருக ஆரம்பிக்கும். நீங்கள் தொட்டதெல்லாம் இனி பொன்னாக மாறும் நேரம் வந்துவிட்டது. குடும்பத்திற்குள் கணவன் மற்றும் மனைவிக்கிடையே தேவையில்லாமல் வந்து கொண்டிருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் பனிபோல் விலகி ஒரு மிகச்சிறந்த புரிதல் உருவாகும். மிக முக்கியமாக உங்களை இரவு பகலாக தூங்க விடாமல் வதைத்து கொண்டிருந்த கடன் சுமைகள் அனைத்தும் படிப்படியாக குறைந்து நீங்கள் முழுமையாக கடனிலிருந்து மீண்டு வரும் ஒரு அருமையான சூழல் உருவாகும். உங்கள் கைகளில் தாராளமாக பணம் புழங்க தொடங்கும் பொற்காலம் இது. நீங்கள் நீண்ட காலமாக உங்கள் மனதிற்குள்ளே ஒரு பெரிய ஆசையை வளர்த்து வந்திருப்பீர்கள். சொந்தமாக ஒரு அழகான வீடு கட்ட வேண்டும் அல்லது நமக்கென்று ஒரு வாகனம் வாங்க வேண்டும் என்று பல வருடங்களாக நீங்கள் திட்டமிட்டு வந்திருக்கலாம். அல்லது வெளிநாட்டிற்கு சென்று உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று நீங்கள் பல வழிகளில் முயற்சி செய்து வந்திருக்கலாம். அது எப்படிப்பட்ட ஆசையாக இருந்தாலும் சரி, அதனை முழுமையாக நிறைவேற்றி வைக்கும் ஒரு அபாரமான சக்தி இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. ஆனால் சரியாக இந்த இடத்தில் தான் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கப் போகிறது. உங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது என்பதற்காக இந்த செய்திகளை நீங்கள் மற்றவர்களிடம் பெருமையாக சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. குறிப்பாக உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் 3 ரகசியங்களை நீங்கள் எந்த சூழலிலும் யாருடனும் வாய் தவறி கூட சொல்லிவிடக்கூடாது. அப்படி நீங்கள் சொல்லிவிட்டால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பிரம்மாண்டமான அதிர்ஷ்டங்களை உங்களை விட்டு முழுமையாக திசை மாறி சென்றுவிடும். உங்கள் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டுதான் இதை நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்கிறேன். நீங்கள் வெளியில் சொல்லக்கூடாத அந்த 3 ரகசியங்கள் என்னென்ன என்பதை இப்போது நாம் மிகவும் விளக்கமாக பார்ப்போம். இனில் முதலாவது ரகசியம் என்னவென்று பார்த்தால், உங்களுடைய வருங்கால திட்டங்கள் மற்றும் உங்களுக்கு வரப்போகும் பணவரவு சம்பந்தப்பட்ட விஷயங்களாகும். உங்களுக்கு எங்கிருந்தாவது ஒரு பெரிய தொகை கைக்கு வரப்போகிறது என்றாலோ அல்லது நீங்கள் புதிதாக ஒரு பெரிய தொழிலில் முதலீடு செய்ய போகிறீர்கள் என்றாலோ அதனை உடனே சந்தோஷத்தில் உங்கள் உறவினர்களிடமோ அல்லது அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடமோ சொல்லிவிடாதீர்கள். கும்பராசிக்காரர்கள் எப்பொழுதுமே மிகவும் வெளிப்படையானவர்கள். தங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது அதை பகிர்ந்து கொண்டே அதை அவர்களையும் மகிழ்விக்க வேண்டும் என்றுதான் நீங்கள் எப்பொழுதுமே நினைப்பீர்கள். ஆனால் உங்களை சுற்றியே இருந்து கொண்டு நீங்கள் நன்றாக வாழ்வதை பார்த்து தங்களுக்குள்ளேயே பொறாமைப்படும் பல மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய அந்த கொடிய கண் திருஷ்டி உங்களுடைய சிறப்பான திட்டங்களை ஆரம்பத்திலேயே சுக்குநூறாக உடைத்து நிறுத்திவிடும். நீங்கள் ஒரு நிலம் வாங்க போகிறீர்கள் என்றால் அந்த நிலம் உங்கள் பெயருக்கு முழுமையாக பதிவு செய்யப்படும் வரை அது உங்கள் மனதிற்குள் மட்டுமே ஒரு ரகசியமாக இருக்க வேண்டும். இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் பொருளாதார நிலை எதிர்பாராத அளவிற்கு உயரப்போகிறது. அதை நீங்கள் வெளியிலே தம்பட்டம் அடித்தால் உங்களை தேடி வரும் அதிர்ஷ்ட தேவதை உங்கள் வீட்டு வாசலிலேயே திரும்பி சென்று விடுவாள். எனவே பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மிகவும் ரகசியமாக பாதுகாப்பது ரொம்ப அவசியம். உங்கள் தலையாய கடமையாக கருதப்படுகிறது. அடுத்தது இரண்டாவது ரகசியம் மிகவும் ஆழமானது. உங்கள் குடும்பத்திற்குள் நடக்கும் சின்ன சின்ன சண்டைகள் அல்லது கணவன் மனைவிக்கிடையே நடக்கும் வாக்குவாதங்களை பற்றி எக்காரணம் கொண்டும் 3வது நபர்களிடம் சென்று புலம்பாதீர்கள். ஜென்மசனியின் தாக்கத்தால் உங்களுக்குள் ஒரு பெரிய மன அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த மன உளைச்சலை தாங்கிக் கொள்ள முடியாமல் வீட்டில் நடந்த பிரச்சனைகளை நண்பர்களிடமோ அல்லது தெரிந்தவர்களிடமோ சொல்லி ஆறுதல் தேட நினைப்பீர்கள். குடும்பத்தில் சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து செல்வது சகஜம்தான். ஆனால் உங்கள் கஷ்டங்களை கேட்பவர்கள் அனைவரும் உங்களுக்கு நல்லதை நினைப்பவர்கள் அல்ல. அவர்கள் உங்களுக்கு ஆறுதல் சொல்வதை போல் நடித்து கொண்டே உங்கள் குடும்பத்தில் உள்ள பலவீனங்களை தெரிந்து கொள்வார்கள். பின்பு அதை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி உங்கள் குடும்பத்தை எப்படி பிரிக்கலாம் என்றுதான் அவர்கள் கணக்கு போடுவார்கள். கணவன் மனைவி உறவு என்பது மிகவும் புனிதமான ஒரு பந்தம். அதில் ஏற்படும் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை 4 சுவற்றுக்குள்ளே நீங்கள் பேசி தீர்த்து கொள்ள வேண்டுமே தவிர அதை வெளியில் உள்ளவரிடம் ஒருபோதும் சொல்லிவிடக்கூடாது. குரு பகவானின் சுப பார்வையால் உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சியும் நிம்மதியும் குடியேறப் போகிறது. அந்த நிம்மதி நிரந்தரமாக நிலைக்க வேண்டும் என்றால் குடும்ப ரகசியங்களை வெளியில் சொல்லும் பழக்கத்தை நீங்கள் இன்றோடு முழுமையாக கைவிட வேண்டும். இனி 3வது ரகசியம் என்னவென்பதை பற்றி பார்ப்போம். இது உங்களுடைய தனிப்பட்ட பலவீனங்கள் மற்றும் இறைவனிடம் நீங்கள் ரகசியமாக வைத்திருக்கும் வேண்டுதல்கள் சம்பந்தப்பட்டது. கும்பராசிக்காரர்கள் அதிக பாசத்தினால் சில உறவுகளை குருட்டுத்தனமாக நம்பிவிடுவார்கள். சில நேரங்களில் உங்கள் மனவேதனைகளை யாரிடமாவது கொட்டி தீர்க்க வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றும். அப்படி நீங்கள் உங்கள் குறைகளையும் பயத்தையும் மற்றவரிடம் சொல்லும் பொழுது உங்கள் பலவீனம் என்ன என்பதை அவர்கள் சுலபமாக புரிந்து கொள்வார்கள். எதிர்காலத்தில் அந்த பலவீனத்தை பயன்படுத்தியே உங்களை அவர்கள் வீழ்த்த நினைப்பார்கள். ஆகையால் உங்கள் கவலைகளை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். அதேபோல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் சில நல்ல காரியங்களுக்காக நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்திடமோ அல்லது குல தெய்வத்திடமோ ஏதாவது ஒரு ரகசிய பரிகாரமோ அல்லது வேண்டுதலோ செய்திருக்கலாம். அந்த வேண்டுதல் முழுமையாக நிறைவேறும் வரை நான் இந்த பூஜை செய்கிறேன், நான் இந்த விரதம் இருக்கிறேன் என்று வெளியில் யாரிடமும் சொல்லக்கூடாது. இறைவனுக்கும் உங்களுக்குமான அந்த ஆழமான பந்தம் வெளியில் தெரிந்தால் அதற்கான முழு பலனும் உங்களுக்கு கிடைக்காமல் தடைபட்டு போகும். உங்கள் கஷ்டங்கள் அனைத்தையும் அந்த கடவுளிடம் மட்டுமே நீங்கள் இறக்கி வைக்க வேண்டும், மனிதர்களிடம் அல்ல. இந்த 3 முக்கியமான விஷயங்களையும் நீங்கள் மிகவும் கவனமாக உங்கள் மனதிற்குள் பாதுகாத்து வந்தீர்கள் என்றால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்வில் வரப்போகும் அந்த மாபெரும் பொற்காலத்தை இந்த உலகத்தில் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நீங்கள் தொட்டதெல்லாம் இனி தங்கமாக மாறும் காலம் வந்துவிட்டது. குருவின் பார்வை உங்கள்
உங்கள் ஜென்ம ராசியின் மீது விழுவதால் இதுவரை உங்களை வாட்டி வதைத்த அந்த ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனை இப்போது சூரியனை கண்ட பனி போல மெல்ல மெல்ல உங்களை விட்டு விலகப் போகிறது. உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தவர்கள், உங்களை மிகவும் ஏளனமாக பேசியவர்கள் எல்லாம் இனி உங்கள் வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியத்தில் வாயடைத்து நிற்கப் போகிறார்கள். உங்களின் சமூக அந்தஸ்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு பெரிய உயரத்தை தொடப்போகிறது. தொழிலில் செய்யும் இடத்தில் இதுநாள் வரை நீங்கள் போட்ட முதலீடுகள் எல்லாம் முடங்கி போய் கிடந்திருக்கும். இனி அந்த முடக்கங்கள் எல்லாம் நீங்கி நீங்கள் போட்ட முதலீட்டிற்கு பல மடங்கு லாபம் உங்கள் கைகளில் வந்து சேரும் நேரம் நெருங்கிவிட்டது. உங்கள் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு புதிய முயற்சியும் உங்களுக்கு அபாரமான வெற்றியை தேடித்தரும். புதிய கிளைகள் தொடங்குவதற்கும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கும் இது ஒரு மிகச்சிறந்த காலகட்டமாக அமையப் போகிறது. நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுக்கு இதுநாள் வரை இருந்து வந்த கடுமையான எதிர்ப்புகளும் மன உளைச்சல்களும் இனி முழுமையாக காணாமல் போகும். ஜென்ம சனியால் உங்கள் கடின உழைப்பை கொஞ்சம் கூட மதிக்காமல் உங்களை அலைக்கழித்த மேலதிகாரிகள் இனி குரு பகவானின் அருளால் உங்கள் வேலை திறனை பார்த்து உங்களுக்கு தகுந்த மரியாதையையும் அங்கீகாரத்தையும் தாமாக முன்வந்து கொடுப்பார்கள். உங்கள் உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் பல மடங்கு உயரப்போகிறது. நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த உங்கள் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு எந்த ஒரு சிறு தடங்களும் இல்லாமல் உடனடியாக உங்கள் கைகளுக்கு வந்து சேரும். உங்களை சுற்றியுள்ள சக ஊழியர்கள் உங்களிடம் ஆலோசனைகளை கேட்கும் அளவிற்கு நீங்கள் ஒரு தலை சிறந்த நிலைக்கு உயரப்போகிறீர்கள். ஆனாலும் வேலை செய்யும் இடத்தில் யாரிடமும் உங்கள் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாமல் உங்கள் வேலையில் மட்டுமே முழு கவனத்தையும் செலுத்துவது உங்களுக்கு மிகவும் நன்மையை தரும். வெளிநாட்டிற்கு சென்று வேலை செய்ய வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இப்பொழுது விடிவு காலம் பிறந்துவிட்டது. உங்களை தேடி பல நல்ல வாய்ப்புகள் அமையப் போகிறது. உங்கள் ஆரோக்கியம் மற்றும் மன நிம்மதியை பற்றி நாம் இப்போது கண்டிப்பாக பேசியாக வேண்டும். கும்பராசிக்காரர்கள் எப்போதுமே அதிக சிந்தனையாலும் உழைப்பாலும் உடல் சோர்வுக்கு ஆளாவார்கள். கடந்த சில வருடங்களாக ஜென்மசனியின் தாக்கத்தால் உங்கள் உடலில் ஒரு இனம் புரியாத சோர்வும் தூக்கமின்மையும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் உங்களை ரொம்பவே வாட்டி எடுத்திருக்கும். அடிக்கடி மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய சூழல்கள் வந்திருக்கும். நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தில் ஒரு கணிசமான தொகை மருத்துவ செலவிற்காகவே வீணாகி இருக்கும். இதனால் உங்கள் மனதும் உடலும் மிகவும் தளர்ந்து போயிருக்கும். ஆனால் இனிமேல் அந்த நிலைமை முற்றிலுமாக மாறப்போகிறது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் உடல்நிலையில் ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். பல நாட்களாக உங்களை தொந்தரவு செய்து வந்த அந்த நாள்பட்ட உடல் உபாதைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து குரு பகவானின் பரிபூரண பார்வையால் உங்கள் உடலில் ஒரு புதிய தெம்பும் புத்துணர்ச்சியும் பிறப்பதை நீங்கள் கண்கூட உணர்வீர்கள். உங்களின் ஆரோக்கியம் சிறப்படையும் போது உங்கள் முகத்தின் இத்தனை நாட்களாக இருந்த அந்த கவலைகளின் ரேகைகள் எல்லாம் மறைந்து ஒரு பிரகாசமான வசீகரம் உருவாகும். உணவு பழக்க வழக்கங்களில் மற்றும் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு மேலும் வலு சேர்க்கும். அதேபோல் உங்கள் குடும்பத்தில் இதுநாள் வரை இருந்து வந்த சுபகாரிய தடைகள் அனைத்தும் இந்த காலத்தில் சுக்கு நூறாக உடைய போகிறது. குரு பகவானின் சுப பார்வை உங்கள் ராசியின் மீது விழுவது திருமண யோகத்தை அள்ளி கொடுக்க போகிறது. வீட்டில் திருமண வயது வந்தும் வரன் அமையவில்லையே என்று வருத்தப்பட்டவர்களுக்கு அவர்கள் குடும்ப அந்தஸ்திற்கும் குணத்திற்கும் ஏற்றவாறு ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கை துணை எந்த ஒரு தடங்களும் இன்றி அமையப் போகிறது. காதல் திருமணத்திற்கு வீட்டில் இருந்த எதிர்ப்புகள் எல்லாம் மாறி பெற்றவர்களை முன்வந்து திருமணத்தை நடத்தி வைப்பார்கள். குழந்தை பாக்கியம் வேண்டி பல வருடங்களாக பல கோவில்களுக்கு ஏறி இறங்கிய தம்பதியினர்களுக்கு அவர்கள் செய்த பிரார்த்தனைக்கு தகுந்த பலன் கிடைத்து அவர்கள் இல்லத்தில் ஒரு மழலையின் சிரிப்பொலி கேட்கப் போகிறது. உங்கள் பிள்ளைகளின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இதுவரை இருந்த சுணக்கமான நிலை மாறி அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய படிநிலையை அடையப் போகிறார்கள். உங்கள் பிள்ளைகளின் சிறப்பான வளர்ச்சியால் சமூகத்தில் உங்கள் குடும்பத்தின் கௌரவம் பல மடங்கு உயரப்போகிறது. உங்களை வெறுத்தவர்கள் கூட உங்கள் குடும்பத்தின் பிரம்மாண்டமான வளர்ச்சியை பார்த்து மிரண்டு போகும் அளவிற்கு உங்கள் வாழ்க்கை தரம் உயரப்போகிறது. நீதிமன்ற வழக்குகளில் நீண்ட காலமாக சிக்கி தவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இனிவரும் தீர்ப்புகள் அனைத்தும் உங்களுக்கு முழுமையாக சாதகமாகவே அமையும். உங்களை வீழ்த்துவதற்காக மறைமுகமாக சதி செய்த எதிரிகள் அனைவரும் தாங்கள் வெட்டிய குழியில் தாங்களே விழப்போகிறார்கள். நீங்கள் எப்பொழுதுமே நேர்மையான வழியில் செல்பவர்கள் என்பதால் அந்த நியாய தர்மமே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை வெற்றிகளையும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் பெற்றுக் கொடுக்கும். உங்களை ஏமாற்றி மற்றவர்கள் அபகரித்த உங்கள் பணமோ அல்லது உங்களுடைய பரம்பரை சொத்துக்களோ எந்த ஒரு இழுபறியும் இல்லாமல் மீண்டும் உங்கள் கைகளுக்கே வந்து சேரும். இதுவரை நீங்கள் பொது இடங்களில் பட்ட அவமானங்களுக்கெல்லாம் வட்டியும் முதலுமாக சேர்த்து ஒரு மிகப்பெரிய நற்பெயரை உங்களுக்கு பரிசளிக்கப் போகிறது. நீங்கள் தலைநிமிர்ந்து மிகவும் கம்பீரத்தோடு வாழப்போகும் ஒரு புதிய அத்தியாயம் இப்போது தொடங்கப் போகிறது. இந்த சிறப்பான தருணத்தில் நீங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பது மிகவும் முக்கியமானது. உங்களை இக்கட்டான சூழல்களில் கைவிட்டு சென்ற போலி உறவுகள் எல்லாம் இப்பொழுது உங்களிடம் பணம் வரப்போகிறது என்று தெரிந்தவுடன் மீண்டும் உங்களை தேடி வருவார்கள். நீங்கள் மிகவும் இலகிய மனம் கொண்டவர்கள் என்பதால் அவர்கள் 2 சொட்டு கண்ணீர் விட்டவுடன் அனைத்தையும் மறந்து அவர்களை மீண்டும் ஏற்றுக்கொள்வீர்கள். ஆனால் அந்த பெரிய தவறை நீங்கள் இனிமேல் உங்கள் வாழ்வில் செய்யவே கூடாது. கஷ்ட காலத்தில் உங்களுக்கு உதவி செய்யாதவர்களை நீங்கள் பெருந்தன்மையாக மன்னித்து விடலாம். ஆனால் அவர்களை மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கிய இடத்தில் அமர வைக்கவே கூடாதுங்க.
இந்த ராஜயோகத்தை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்றால் நீங்கள் சில ஆன்மீக வழிபாடுகளையும் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். கும்பராசியின் அதிபதியான சனி பகவானுக்கு உகந்த நாளான சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரையோ அல்லது கால பைரவரையோ மனதார வழிபாடு செய்வது உங்களுக்கு அளவில்லாத தைரியத்தையும் வெற்றிகளையும் கொண்டு வந்து சேர்க்கும். சனிக்கிழமைகள் தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். குரு பகவானின் பார்வை உங்கள் ராசியில் விழுவதால் வியாழக்கிழமைகளில் சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கோ அல்லது தர்ஷனாமூர்த்திக்கோ சென்று வழிபாடு செய்வது இன்னும் கூடுதல் பலன்களை தரும். முதியவர்களுக்கு அல்லது ஆதரவற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்வதும் உங்கள் வாழ்வில் உள்ள கர்ம வினைகள் அனைத்தையும் தீர்த்து வைக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களை காத்து வரும் உங்கள் குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் எந்த சூழலிலும் மறந்துவிடக்கூடாது. மாதம் ஒரு முறையாவது உங்கள் குடும்பத்துடன் குலதெய்வ கோவிலுக்கு சென்று மனதார வழிபாடு செய்து வாருங்கள். கடந்த காலங்களில் நடந்த கசப்பான அனுபவங்களை எல்லாம் ஒரு பழைய கனவு போல் நினைத்து முழுமையாக மறந்துவிடுங்கள். பழைய கஷ்டங்களை நினைத்து உங்கள் பொன்னான நிகழ்காலத்தை கொஞ்சமும் வீணாக்காதீர்கள். உங்கள் முழு கவனமும் உங்களுடைய எதிர்காலம் மற்றும் உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சி இதில் மட்டுமே இருக்க வேண்டும். எனக்கு எப்போதுமே நேரம் சரியில்லை, அதிர்ஷ்டமில்லை என்று நீங்கள் எப்போதும் உங்களையே நீங்கள் தாழ்த்தி கொள்ளாதீர்கள். உங்கள் மனதில் எப்போதுமே நேர்மறையான எண்ணங்களை மட்டுமே விதைத்து வாருங்கள். வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.